Maranatha India TV subscribers, viewers and friends. So in the box தான் இன்னைக்கு நான் வந்து அமேசான்ல வந்து ரிசீவ் பண்ணேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நான் அமேசானுடைய இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதோடைய அப்படியே ஒட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஸோ இந்த பாக்ஸை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு வாஷிங் மிஷினுக்காக ஸ்டாண்ட் நான் வாங்கினேன். ஸோ என்கிட்ட 2 வாஷிங் மிஷின் இருக்குது, ஒன்று கீழே, அது வந்து ஐஎஃப்பி செனட்டர் DXN 80. ஸோ கீழே ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறேன், அதுவும் ஐஎஃப்பி தான். அதில் ஸோ நான் கீழே ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறேன், அதுவும் ஐஎஃப்பி தான். அது வந்து செனட்டர் DXN 8012ன்ற மிஷின். ஸோ அதுக்கு வந்து ஐஎஃப்பி ஸ்டாண்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ 4 அவுட் ஆஃப் 5 ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்துருக்கிறாங்க. இது எம்ஆர்பி வந்து 900 ருபீஸு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து இந்த ரிபப்ளிக் டே டீல்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ 10 days ரிட்டர்னபிள். இது இட்ஸ் டெலிவர்ட் பை அமேசான் இந்தியா. பார்க்கலாம் இந்த பாக்ஸ்லேயே வந்து அந்த டேப்பில் தான் பார்க்கலாம் அந்த அமேசானுடைய நேம் இருக்குது. ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு ஃப்ரீ டெலிவரி, டாப் பிராண்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை ஒரு வாஷிங் மிஷின் ஃபுட் பேட் மிஷினும் சொல்லலாம். இது அன்பாக்சிங் இப்போ நம்ம பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த பாக்ஸை. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள இன்னொரு பாக்ஸ் வச்சிருக்கிறாங்க, பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்டாண்ட். இது அட்ஜஸ்டபிள், இது ஷாக் அப்சர்வர் கூட. இது வந்து 4 ஸ்டாண்ட். இது அதாவது வந்து 4 கார்னர்லேயே வச்சு இதுக்கு மேலே தான் அந்த மிஷின் வந்து நிற்க போகுது. ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஹைட்டை வச்சுக்கலாம். அது ஸோ இதுதான் இது. நான் மொத்தம் 4, நான் ஒன்று வந்து டிஸ்பிளேக்காக. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து இது வந்து ஒரு ஆன்டி வைப்ரேஷன் வாஷிங் மிஷின் பேட். இது வந்து மேடப் ஆஃப் பிளாஸ்டிக்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் லோடு கெப்பாசிட்டி. இது சாலிட் அண்ட் பிரஸ் ரெசிஸ்டன்ட். இது அது மாத்திரம் இல்லை, மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட், அப்புறம் வந்து கொரேஷன் ரெசிஸ்டன்ஸ். நான் சொன்ன மாதிரி நான் வந்து இன்னொரு மிஷினுக்கு வந்து DXN 8012 மிஷினுக்கு நான் வந்து அந்த ஸ்டாண்டு வாங்கினேன். அது வந்து ஃபுல்லாக வந்து அயன் ஃப்ரேம் அது. ஸோ அது வந்து கொஞ்சம் நாள் ஆனோடனையும் வந்து துரு பிடிக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். இல்லை, இது வந்து அப்படி இல்லை. இந்த ஸ்டாண்டு இது வந்து ஒரு சாலிட் அண்ட் பிரஸ் ரெசிஸ்டன்ஸ். இது அது மாத்திரம் இல்லை, இது வந்து மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட். ஸோ என்ன தண்ணி பட்டாலும் இது வந்து துரு பிடிக்க போகிறது கிடையாது. அட்ஜஸ்டபிள் கூட இந்த ஸ்டாண்டு. அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து இந்த மிஷின் ஓடும் போது வந்து இது கூட கொஞ்சம் கம்மிப்படுத்தும்ன்றாங்க. இது வந்து வைப்ரேஷன் ப்ரொடெக்ஷன் கூட. பிளாக் ரப்பர் ஆஃப் வாஷிங் மிஷின் டேம்பர் சக்சஷன் கப் ஆன் த பாட்டம். நீங்கள் பார்க்கலாம், பாட்டம்ல பார்க்கலாம். நீங்க இதை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிளாக் கலர்ல பார்க்கலாம்.
இது வந்து black rubber of washing machine damper succession cup on the bottom னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னா இது வந்து keep the device in a place. அதாவது அது என்ன வைப்ரேஷன் ஆனாலும் இது வந்து கீழே இந்த பேஸ்ல இது வந்து என்ன பண்ணனா இந்த மிஷின் மூவ் பண்ணாதபடிக்கு இந்த கிரிப்பை வந்து இது வந்து இந்த அழுத்திக்கும். நீங்க மிஷின் வந்து இந்த வைப்ரேஷன்ல இது பண்ணும்போது தரையில வந்து ஈவனா இருந்ததுன்னா அந்த தரையில வந்து அப்படியே பிடிச்சிக்கும். அது மிஷினை வந்து மூவ் பண்ண விடாது. ஸோ அதனால தான் அவங்க சொல்றது வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் ஸ்லிப்பிங், ஸ்டெபிளைஸ் த வாஷிங் மிஷின். இது டைட்டா வந்து தரையில வந்து ஃப்ளோர் வந்து ஈவனா இருந்ததுன்னா இது கரெக்டா போய் இந்த ஏர் லாக் பண்ணிக்கும். ஏர் லாக் பண்றதுனால வந்து என்ன நன்மை அப்படின்னா இட் கீப்ஸ் த டிவைஸ் இன் அ பிளேஸ். ஸோ அந்த மிஷினை ஒரே இடத்துல இது வச்சுக்கும். அது மாத்திரம் இல்லை, ப்ரிவென்ட் ஸ்லிப்பிங், ஸ்லிப் ஆகாது. நம்ம பார்த்துருக்கோம் கடைசியாக அந்த வாஷிங் மிஷின் ஓடும் போது என்ன ஆகுன்னா மிஷின் வந்து மூவ் ஆகும். ஸோ அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும். இது அது மாத்திரம் இல்லை, ஸ்டெபிளைஸா ஒரே இடத்துல இந்த வாஷிங் மிஷினை அப்படியே வச்சுக்கும். அது அப்புறம் இது வந்து அதிக சத்தம் வராதபடிக்கு மிஷின் ஓடும் போது அந்த சத்தத்தை வந்து இது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் த வைப்ரேஷன் ஆஃப் த வாஷிங் மிஷின் அண்ட் ஸ்பின்னிங் ப்ராசஸ். வாஷிங் மிஷின் வந்து நமக்கு ஸ்பின் ஆகும்போது ஜாஸ்தி இதில் ஸ்பின் ஆகும்போது இது வந்து ஒரு சேஃபா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் நான் வாங்கினேன். இதோடைய மெட்டீரியல் வந்து பார்க்க போனா இது வந்து ஆன்டி வைப்ரேஷன் வாஷிங் மிஷின் பேட் ஆர் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக். இது வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் லோடு கெப்பாசிட்டி, அப்புறம் சாலிட் அண்ட் ப்ரெஷர் ரெசிஸ்டன்ஸ். தென் வந்து இது வந்து அது மாத்திரம் இல்லை, இட் இஸ் அ மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே இந்த வாஷிங் மிஷின் ஸ்டாண்ட் எல்லாம் வந்து அயன் ஃப்ரேம் தான். இந்த அயன் ஃப்ரேம் என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து படும் போது வீட்டில் வந்து மாப் பண்ணும் போது என்ன ஆகுன்னா அந்த மாப் பண்ணும்போது எப்படினாலும் அந்த தண்ணி வந்து படும் மேலே. ரெண்டாவது மிஷின் இருந்தும் தண்ணி இதுவாச்சுன்னா கூட இந்த மாதிரி வந்து என்ன ஆகுன்னா அந்த துரும்புல பட்டு 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 கொஞ்ச நாளில் வந்து என்ன ஆகும்னா கீழே வந்து அந்த ஃப்ரேம் எல்லாம் கீழே அந்த ஃப்ரேம் எல்லாம் வந்து துரு பிடிக்கும். ஸோ அப்போ வந்து எப்படின்னா அந்த இயர்லி ஒன்ஸ் வந்து மீன்ஸ் பெயிண்ட் பண்ணணும். பண்ணாதான் வந்து அதை மெயின்டைன் பண்ண மாட்டோம். பட் இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து நான் இன்னும் கூட சொல்லலாம், இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம். ஏன்னா அது பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இது துருவும் பிடிக்காது. இது வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள்னு சொன்னேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை பேசுகிறேன். அதே மாதிரி இந்த அயன் ஃப்ரேம்லேயும் கீழே வந்து பாட்டமில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பெரிய ஸ்க்ரூ வச்சு என்ன பண்ணுறோம் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்து இதுவாகும், ஒரு 1 month 2 months அந்த மாதிரி. நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம்னா பரவாயில்ல, ஒரு தேங்காய் எண்ணெய் போட்டு லூப்ரிகேட் ஆயில் அது மாதிரிலாம் பண்ணால் பரவாயில்ல. நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா அதுவும் துரு பிடிச்சி என்ன ஆகுனா டைட் ஆகாது, இதுவாகிடும், ரஸ்ட் பிடிச்சி ஸ்டபன் ஆகிடும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால வந்து இது வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள். யூ கேன் அட்ஜஸ்ட் த ஹைட். நீங்கள் வந்து அந்த ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு. சப்போஸ் ஏதாவது பெருக்கணும் இல்லை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃப்ளோர்ல இருந்து இந்த மிஷினுடைய ஹைட்டை கொஞ்சம் நம்ம உயர்த்திக்கலாம். சார் பிளாஸ்டிக் வாஷிங் மிஷின் ஸ்டாண்ட் does not accumulate water or dirt on the floor. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து கீழே அந்த வீல் எல்லாம் வந்து அந்த இரும்பு இதில் என்ன ஆகுனா அந்த இரும்பை நம்ம அப்படி மூவ் பண்ணும்போது இந்த வீல் இருந்து நம்ம அப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய முடிங்க தூசிங்க எல்லாம் அதை போயிட்டு அப்புறம் வந்து சிக்கிடும் அது. ஸோ இதில் அந்த ப்ராப்ளம் வராது. இது இல்லை வந்து தண்ணியும் தேங்காது இதில். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இது வந்து கொஞ்சம் ஸோ அதை பார்க்கும்போது அந்த அயன் ஸ்டாண்டை பார்க்கும்போது இது வந்து ஓரளவுக்கு பெட்டர். இது நம்ம போடுறதுனால வந்து டெய்லி கிளீனிங் வந்து ஒரு ஈஸியாக இருக்கும்.
ஸோ துரு பிடிக்காது, மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளோ இதுக்கு தேவைப்படாது. மேனுஃபேக்சரர் வந்து கிருஷ்ணா கலெக்ஷன்ன்ற மாதிரி தான் பார்த்தேன். கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து இந்தியா தான். அது ஐட்டம் மாடல் நம்பர் வந்து இது வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் வாஷிங் மிஷின் பேட். இது நாளும் வந்து ஒரு 300 கிராம்ஸ் வெயிட் இருக்கும். ஸோ இதோடைய பிராண்ட் நேம் வந்து எமில்ஸ் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வாஷிங் மிஷின் ஸ்டாண்ட். இது வந்து ஒரு ஆன்டி வைப்ரேஷன் பேட்ச் ஃபார் வாஷிங் மிஷின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் ஃபார் வாஷிங் மிஷின். இது வந்து வாஷிங் மிஷின் ஃபுட் பேடு ரப்பர்னு சொல்கிறாங்க. ஸோ இது சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்கை பார்த்ததுக்காக மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் நம்ம ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.